தொடர் விடுமுறையை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்காவில் கூட்டமாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூங்கா பகுதியில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மகிழ்ச்சியுடன் பூங்காவை சுற்றி பார்த்து பொழுதை கழித்து மகிழ்ந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. விட்டுவிட்டு மிதமான கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் மாம்பூக்கள் பூக்கும் தருவாயில் மழை பெய்ததால் மாமரங்களில் பூத்துள்ள மாம்பூக்களும் அழுகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வீர விளையாட்டான சேவல் சண்டை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சேவல் சண்டை போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பைகள், பதக்கங்கள், ரொக்கப்பணம் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு சின்னம் கிடைக்காத நிலையில் காவல்துறையினர் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. அந்த சூழலிலும் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் இன்று காலை ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள நேதாஜி காய்கறி சந்தையில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு திட்டம் போடுறாங்க. நான் சந்திக்காமல் இருந்தால் என்ன பதிவு போடுறாங்கன்னா, திமுகவிற்கு பயந்து நாம் தமிழர் வேட்பாளர் வீட்டில் முடக்கம் அப்படிங்கிற செய்தியாக்கி மக்கள்கிட்ட இவங்க வரவே மாட்டாங்க, உங்களை வாக்கு கேட்கவே வராதவங்க உங்களுக்கு வந்து செய்ய போகிறாங்களாங்கிறத ஒரு வேலையை செய்வதற்கான வேலை செய்தாங்க. நான் அப்படி அல்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களை சந்திக்கக்கூடாதுன்னா நான் வேட்பாளராக இருக்கிறேன், நான் மக்களை சந்திக்கிறது என் கடமை அப்படின்ட்டு நான் தொடர்ந்து வரும்பொழுது தொடர்ச்சியான வழக்குகள் வந்து என் மீது பாயுது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள பூமாண்டஅள்ளி கிராமத்திற்கு கவினிலா என்ற சிறுமி தனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது சிறுமி பக்கத்து வீட்டின் மேல் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது காய வைத்திருந்த நாட்டு வெடி திடீரென வெடித்ததில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பொங்கல் பண்டிகை மற்றும் விடுமுறையை கொண்டாட தனது பாட்டி வீட்டுக்கு சென்ற இடத்தில் பட்டாசு வெடித்து சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே உள்ள கதிராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபால் மற்றும் அவரது சகோதரன் மகன் குமரவேல் இருவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்துள்ளது. இதில் ஏற்பட்ட பிரச்சினையால் கோபால் குமரவேலை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த குமரவேல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோபால் என்பவரை புதுச்சத்திரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட புதிய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக KP சரவணன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் நகர, ஒன்றிய, மாவட்ட புதிய நிர்வாகிகள் வாக்கெடுப்பு முறையில் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவருக்கும் பழைய மாவட்ட தலைவர் NP சத்தியமூர்த்திக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். திருப்பூர் ராக்கியபாளையம் பச்சையப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த மாணவன் சத்யநாராயணன் கோவை தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். சத்யநாராயணன் உடன் பயின்ற மாணவர்கள் இவரை ராகிங் செய்து தாக்கியதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஜனவரி 3ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நல்லூர் போலீசார் சத்யநாராயணனுடன் பயின்ற சக மாணவர்களான கோவையைச் சேர்ந்த சூரியபிரகாஷ், ஜீவா என்ற 2 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடியில் ஊருக்கு செல்லும் வழியில் உள்ள சுரங்கப்பாதையின் உயரத்தை 12 அடியாக உயர்த்தி அதற்கான பணியை முன்னெடுத்த KK பூபதிக்கு கடம்பாடி கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பொங்கல் விடுமுறை இறுதி நாளில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்ததால் பரபரப்பு நிலவியது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் பருவம் தவறிய மழையால் பாதிப்படைந்தது. நெற்பயிர்கள் மழையால் தண்ணீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்கள் குறித்து கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பயிர் காப்பீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள போடிநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் மேகலா என்பவரது மகன் வல்லரசு 2024ஆம் ஆண்டுக்கான RRB வங்கித் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவனுக்கு ராசிபுரம் விடுதலை களம் கட்சி மற்றும் தொட்டியநாயக்கர் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. ஹாஸ்டலும் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 1 இயர் படித்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே கொடுத்த கோச்சிங் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரீ கிளாஸ் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, நல்லா சொல்லி தந்தாங்க. அதனால் RRB, அதாவது பிராந்திய கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு லெவல் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜனவரி 1ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. அதில் 100க்கு 72. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை தவேக தலைவர் விஜய் இன்று நேரில் சந்தித்து பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 900 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்காக பொடவூரில் உள்ள வீனஸ் தனியார் மண்டபத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் விமான நிலையத்திற்கு மட்டும் ஏன் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என்று கேள்வி எழுப்பி பேசினார். புதிய விமான நிலையம் வேண்டாம் என்று கூறவில்லை என்றும், ஆனால் பரந்தூரில் வேண்டாம், மக்களுக்கு குறைவான பாதிப்பு ஏற்படும் இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பரந்தூர் மக்களை நேரில் சென்று சந்திக்க தனக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது என்று தெரியவில்லை என்றும் சாடி பேசினார். இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை, நீர் நிலைகளை அழிச்சதுதான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுக் கட்சியிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளரும் திருச்சி மணப்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்போது பேசிய அவர், பரந்தூர் விமான நிலைய பிரச்சினைக்கு மக்களின் கருத்துகளுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் மாநிலங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற வழிமுறையின் மூலமாக பருவம் தவறி பெய்த மழையினால் நாகை மாவட்டத்தில் 20,000 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாரான சம்பா நெல்மணிகள் சேதமடைந்துள்ளது. வயல்களில் தண்ணீர் நிற்பதால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்மணிகள் முளைத்து பதராக மாறியதால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.